அதாவது கருத்தை கருத்தியல் ரீதியில் தான் சந்திக்கணுமே தவிர, தன்னுடைய தலைவனை ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னா உடனடியாக குண்டர்களை அனுப்பிச்சு அவங்கள தாக்கிறது ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முழுக்க முழுக்க டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த விசிகால் இருக்கக்கூடிய ரவுடியை இந்த வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களை உடனடியாக கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும். என்ன காரணம்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் ஏர்போர்ட் மூர்த்தியும் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. திருமாவளவன் நடத்துறதா சொல்லிட்டு இருக்கிறாரு. அது இப்போல்லாம் திருமாவளவனுடைய போக்கு எப்படிங்கிறது மக்கள், அவங்க கூட இருக்கிற மக்களே தெரிஞ்சிருக்காங்க. அதனால அவங்க இருக்கிறவங்க ஆயுதம் ஏதாவது வச்சு இவரை தாக்கி இருந்தாங்கன்னா சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? வேற ஏதோ ஒரு பக்கத்தில் இந்த தாக்குதல் நடந்து அதை கொண்டு வழக்காக பதிவு பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிறது அது வேறு விஷயம். ஆனால் ஊடக நண்பர்கள் முன்னாடியுமே காவல்துறை முன்னாடியும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக இதுபோல தாக்குதல் நடந்ததுன்னா இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்திருக்கு இவங்களுக்கு? அதாவது கவிதாங்கிற ஒரு பெண் திருமாவளவன் என்னை கற்பழிச்சிட்டாரு, என்னுடைய சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாரு, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் எல்லா காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துருக்கு, கோயம்புத்தூர் உள்பட. ஆனால் திருமாவளவன் ஏதோ ஆளுங்கட்சி கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ரவுடிசத்தை ஏவி விடுறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது கருத்தியல் ரீதியில் தான் சந்திக்கணும். அதே போல் அம்பானி, அதானி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி இவங்களுக்கு பினாமி அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு பொது மேடையில் திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு. அதுக்காக திருமாவளவன் இப்படி பேசிட்டாருன்னா திருமாவளவன் வரும்போது நாங்கள் யாராவது இந்த விஷயத்தை கையில் எடுத்து செருப்பில் அடிச்சுட்டு வாழ்க அப்படின்னா ஒத்துக்குவீங்களா நீங்கள்? இது என்ன நியாயமாக இருக்குது? அதனால் விசிக தலைவர் தான் இந்த தாக்குதலுக்கு முழு காரணம். என்ன காரணம்னா, அவர் இந்த விசிகால் இருக்கக்கூடிய தொண்டர்களை வழி நடத்தின முறை சரியில்லை. முறையாக ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தலித்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு உண்டான முழு உரிமை பெற்றுத்தரணும். இதுக்காக தான் நம்ம போராடணும். அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை முழுமையாக படிக்கணும், மக்களுக்காக போராடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா இதுபோல் நபர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக செருப்பை கழட்டி இன்னொரு தலைவரை அடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்காது. இவர் சொல்லியிருக்கக்கூடிய கோஷம் அடங்கமாறு அத்துமீறி திமிரி அடி திருப்பி அடி, ஒரு நபர் மீது 10 வழக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசிக்கிறாரு. இது தவறான ஒரு வழிகாட்டியனால தான் இதுபோல சூழ்நிலையில் உருவாக்கப்படும். எனவே திருமாவளவன் இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் உடனடியாக தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு சத்திசானா இந்து மக்கள் இயக்கம் இந்த காணொளி மூலமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன். வந்தே மாதரம்.